Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டாலின் நினைப்பது போல மற்ற 7 மாநில முதலமைச்சர்கள் நினைப்பது போல இந்த மறுசீரமைப்பில் சரியான முடிவு எடுக்கப்படாவிட்டால் பல மாநிலங்கள் பாதிக்கப்பெறும். அதில் 7 மாநிலங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்பது சரியானதுதான். இதை வைத்து ஒரு பெரிய விவாதம் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த விவாதம் நடக்கவில்லை. சும்மா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், ஸ்டாலின் என்ன செய்வார்? நான் சொல்கிறேன், இதை எப்பொழுதோ எதிர்கொண்டிருக்க வேண்டும். எதிர்கொண்டிருந்தால் இந்தியாவினுடைய போக்கு வேறாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நியாயமாக இது நாம் நடத்த முடியாது. நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய நன்மை என்ன என்றால், ஆற்று நீரை பங்கிட்டு இந்திய அரசு நமக்கு தந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த காரணத்தை எனக்கு பாரதி கற்பித்தான் என்றால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்கிறான். ராகுல் காந்திக்கு இதுல கொள்கையே இல்லை. இது பாருங்கள், இந்த தேசம் படுகிற பாட்டை. இது ராகுல் காந்தி எடுக்காததற்கான தேசியத்துக்கு இந்த சிக்கலை எதிர்கொள்ள திறமை இல்லை, நதிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ள திறமை இல்லை. அதனாலே தான் இவர்கள் இதை எடுப்பதில்லை. மோடி அரசு செய்வது நானும் தேசியம்தான் பேசுகிறேன் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் எங்களுக்கு வருகின்ற கூடுதல் எண்ணிக்கையை நீ ஏன் குறைத்தா என்று கேட்பான். 80 இடம் 150 இடம் ஆகிவிடும் உத்தரப்பிரதேசத்துக்கு. பீகாருக்கு 40 இடம் 80 இடம் ஆகிவிடும். நமக்கு 40 இடம் 32 இடம் ஆகிவிடும். நாட்டை யார் ஆழ்வார்கள் என்றால் வடநாட்டுக்காரன் தான் ஆழ்வார். சரி, நீ இவ்வளவுதான் பேசுகிறாய் அண்ணாமலை, நான் கேட்கிறேன், உன்னுடைய கட்சி மேகதாதுவை கட்ட வேண்டும் என்று சொல்கிறதா வேண்டாம் என்று சொல்கிறது? அதுக்கு சொல்லி பார்ப்போம். நீ ஒரு பெரிய தேசிய கட்சி, நீ ஒரு யோக்கியன் என்றால் சீமான் மாதிரி பேசக்கூடாது. சீமான் தான் என்ன வேண்டுமானாலும் பேசுவார். ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட 5 மாநிலத்துடைய முதலமைச்சர்களை கூட்டி தமிழக முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்தியிருக்கிறார். அடுத்த கூட்டம் ஹைதராபாத் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல பேசப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக இந்த மறுசீரமைப்பை இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு இந்த கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா உங்களுடைய பார்வை? இல்ல, ஒரு பகுதி சரியானதுதான். ஸ்டாலின் நினைப்பது போல மற்ற 7 மாநில முதலமைச்சர்கள் நினைப்பது போல இந்த மறுசீரமைப்பில் சரியான முடிவு எடுக்கப்படாவிட்டால் பல மாநிலங்கள் பாதிக்கப்பெறும். அதில் 7 மாநிலங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்பது சரியானதுதான். இதில் மம்தா பங்கு கொள்ளவில்லை, ஜெகன்மோகன் ரெட்டி பங்கு கொள்ளவில்லை. அவர் அந்த அரசியல் இருக்கிறார், ஆனால் தன்னுடைய பாதிப்பு குறித்து அவர் பேசுவார். அவர் பேசுகின்ற குரல் வலிமையானதாக இருக்கும். ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒரு காரியம் வந்த பிறகு எதிர்ப்பார்கள். அவர் வருவதற்கு முன்னாலேயே அதை தடுத்து விட முடியும். ஏனென்றால் இவருடைய வாக்களிப்பின் பேரிலே தான் அது பெரும்பான்மையோடு அது நிறைவேற முடியும். சந்திரபாபு நாயுடுவினுடைய குரலுக்கு மிகுந்த மதிப்பு இதை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஆகவே அவர் எதிர்க்கட்சிகளினுடைய நிலைப்பாட்டை ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து எடுப்பார். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாமலேயே ஆளுங்கட்சியாக அவர் எடுப்பார். என்றால் அவருக்கு 7-8 இடங்கள் பறி போய்விடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் சொல்லுகின்றேன், இது ஏற்கனவே ஸ்டாலின் கண்டறிந்ததில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆட்சியிலும் இதனால் மாநிலங்களின் உரிமை, அதுவாக சிறுபான்மை மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படும். உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு தான் இது நன்மையாக இருக்கும் என்ற கருத்து ஓங்கிய காலத்தில் காங்கிரஸில் ஒரு முறை 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த முடிவை எட்டுவதற்கு தைரியம் இல்லை. எதை தள்ளி வைத்து விட்டு போய்விடுவோம் என்று தள்ளி வைத்தார்கள். பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்திலும் இது மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. இப்பொழுது மோடி அரசாங்கத்திலும் இதை மீண்டும் தள்ளி வையுங்கள் என்று சொல்வதன் மூலம் இந்த தலைவிதியை நாம் கடத்தி விடுவோம். பிறகு வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கிறதோ, இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும், மாநிலங்கள் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கிறது, எங்கே இருந்து தலைவர்கள் உருவாவார்கள், அவருடைய சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குமோ அதற்கேற்ப நடந்து கொள்ளட்டும் என்று பிரச்சனையை நாம் கைகடத்தி விடுகின்றோம். நம் கையில் இருந்து அதை கடத்தி விடுகிறோம். அதுதான் இதனுடைய அடிப்படை. இவர்களுக்கு அதுக்கு சரியாக தீர்வு சொல்ல தெரிகிறது என்று சொல்ல முடியாது. இதை வைத்து ஒரு பெரிய விவாதம் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த விவாதம் நடக்கவில்லை. சும்மா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், ஸ்டாலின் என்ன செய்வார்? ஏற்கனவே கருணாநிதி காலத்திலும் வாஜ்பாய் இருந்தபோது இதற்கு முந்தைய அரசுகளும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு முடியாமல், மத்திய அரசும் இதனால் வருகின்ற எதிர்ப்பை கண்டு அஞ்சி, அதே சமயத்தில் மாநில அரசுகளும் அதற்கு தீர்வு காண முடியாமல் இந்த
சிக்கல் தள்ளி போடப்பட்டு 50 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டு விட்டது. இப்பொழுது இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் நீங்கள் தள்ளி போட்டால் நம்முடைய காலமெல்லாம் முடிந்துவிடும். அப்பொழுது இந்தியா உலக அரசியல் நிலைமைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இதை எப்பொழுதோ எதிர்கொண்டிருக்க வேண்டும். எதிர்கொண்டிருந்தால் இந்தியாவினுடைய போக்கு வேறாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய மாநில அமைச்சர், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்று சொல்லியிருக்கிறார். ஜிஎஸ்டியில் நாம் பங்கு கொண்டதினால் நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது, நம்முடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, அதனாலே மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் மிக மோசமாக போய்விட்டது. செஸ் என்று ஒன்றை போட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். ஜிஎஸ்டியில் நமக்கு சரிபாகம் தர வேண்டியது இருந்தாலும் செஸ் என்று ஒன்றை போட்டு அதுபோன்ற துணை வரிகளெல்லாம் போட்டு எல்லாவற்றையும் மாநில அரசுகள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த ஜிஎஸ்டி முறையே தப்பு என்று சொல்லி அவர் பேசியதோடு, இவ்வளவு கடன்கள் நாம் ஏன் வாங்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் உதவாததினால் வாங்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். மத்திய அரசாங்கம் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. முற்றாக இவர் சொல்வது நியாயம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மெட்ரோ ரயிலை இவர்கள் கைவிட்ட போது மத்திய அரசாங்கம் தான் கை கொடுத்தது. இவர்கள் போய் வேண்டுகோள் வைத்தார்கள், மெட்ரோ அரசை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளாவிட்டால் அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும் என்று. மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்போ மெட்ரோ பணிகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே முற்றிலுமாக இல்லை என்று சொல்ல முடியாது. சும்மா 32,000 கோடி வெள்ளம் தடுப்பு என்று இவர்கள் சொல்வார்கள். 32,000 கோடி, அது 3,000 கோடியாக இருக்கும், 2,000 கோடியாக இருக்கும், 7,000, ஒழுங்காக கணக்கு சொல்ல மாட்டார்கள். 32,000 கோடி என்று சொன்னால் அவன் ஒரு வெள்ளம் வருவதற்கு ஒரு நாட்டுக்கு நிலஞ்சரிந்ததற்கே அவன் அவ்வளவு கொடுக்க முடியவில்லை. இதற்கு போய் 32,000 கோடியெல்லாம் 3,000, 2,000 கோடி என்று முன்பு போல் கேட்டிருந்தால் கொடுப்பார்கள். ரெண்டாவது, இவன் என்றைக்கு கூவம் ஆற்றிலும் அடையாறு ஆற்றிலும் 3 ஆறுகள் தமிழ்நாட்டினுடைய சென்னையினுடைய வெள்ளத்தை தடுப்பதற்காக இயற்கை நமக்கு தந்த ஆறுகள் 3. அந்த 3 ஆறுகளிலும் நீர் வடிவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருந்தால் அது போய் கடலில் சேர்ந்தோம் கடைசியாக. இதுபோக பக்கிங்காம் கால்வாய் என்று வெள்ளைக்காரன் ஒன்றை கட்டி அதில் கொண்டு போய் நாம் எல்லாவற்றையும் தள்ளுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. எதையுமே அவர்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ளவில்லை. பக்கிங்காம் கால்வாய் அடைபட்டு விட்டது, அடையாறு, கூவம், ஆறுகள் எல்லாமே அடைபட்டு விட்டன. எல்லாம் கல்லூரிகள் கட்டுகிறார்கள். அதில் அதுபோக குடிசைகள் ஏராளமாக, குடிசைகளை அகற்ற முடியும், கல்லூரிகளை அகற்ற அவர்களால் முடியாது. இப்படி தண்ணீர் வருகின்ற தடுப்பை இப்பொழுது அந்த பெரிய சாலைக்கே அந்த தூண் அதிலே ஊன்றியது தண்ணீருடைய போக்கை தடுக்குமோ என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் முழு தடுப்பு இல்லை, அது வளைந்து போகும். ஆகவே இவர்கள் எல்லாவற்றிலும் பொய் சொல்லுகிறவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் எல்லாவற்றையும் யார் மீதாவது தூக்கி போட்டு நான் ரொம்ப சிறந்தவன், இந்த குதிரை தான் எனக்கு பிடித்த குதிரை, அதனால் தான் என்னால் ஓட்ட முடியவில்லை என்று இவர்கள் எப்பொழுதும் பழியை பிறர் மீது போடுவது அப்பன் காலத்திலிருந்து மகன் காலம் வரையிலும் உள்ள பழக்கம். இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், உண்மையிலேயே இடங்கள் குறையுமானால் வடநாடு தென்னாட்டை ஆளுகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். இந்தியா என்பது ஒரு பெரிய நாடாக, மாநிலங்கள் அடங்கிய நாடாக இருக்கின்ற நிலை போய் காந்தி உருவாக்கிய மொழிவழி இனங்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்கான வசதியை ஏற்படுத்திவிட்டால் இந்தியா உடையாது என்று கருதினார். அதுபோல் எல்லாமே மொழிவழி இனங்கள் தான். சோவியத் நாடு போலத்தான் இங்கே உக்ரைன் மற்ற நாடுகளெல்லாம் உருவாக்கப்பட்டது போல அங்கே ஒரு பெரிய நன்மை வைத்திருந்தார்கள், வேண்டாம் என்றால் பிரிந்து போகலாம் என்று. அதனால்தான் கோர்பச்சேவ் காலத்தில் எல்லாமே பிரிந்து விட்டன. அந்த கடுமையான ஆதிக்கம் இருந்தவரையிலும் கட்டுப்பட்டிருந்தார்களே தவிர கோர்பச்சேவ் கொஞ்சம் மூட்டையை அவிழ்த்தார், எல்லாமே சிதறிவிட்டன. ஆனால் இங்கே நமக்கு அந்த உரிமை இல்லை. ஆனாலும் காந்தி எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததினால்தான் இந்த இந்தியா சேர்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கு இதை பாகிஸ்தானுடைய நெருக்கடி காரணமாக, இரத்த சிந்தல் காரணமாக, ஏராளமான கொலைகள் கற்பழிப்புகள் காரணமாக வலிய பாரதமாக, வலிய மத்திய அரசாக இதை உருவாக்கி விட்டார்கள். அம்பேத்கரும் சேர்ந்து செய்த காரியம்தான் இது. அதாவது அம்பேத்கர் ஒரு தென்னாட்டு மனிதர் இல்லை. ஆகவே அவர் ஹரிஜனங்களுடைய நன்மைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஒதுக்கீடுகள் மற்றவற்றுக்கு அவர் சரியாக செய்தாரே தவிர ஒரு மொழிவழி இனங்களின் அடிப்படையில் பிரிந்து போகின்ற உரிமை மறுபடியும் பாகிஸ்தானை போல பல மாநிலங்கள் பிரிகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சினார். அப்படி ஏற்பட்டுவிடும் என்றால் அதுதான் காலத்தின் தேவை என்றால் இதை பற்றி பெரிதாக நான் இறுக்கி கட்டி வைத்தால் அது நின்றுவிடும் என்று எண்ணியது சரியான சிந்தனை இல்லை. இந்த இந்தியாவை எப்படியும் வலிமையாக உருவாக்கிவிட வேண்டும், ஒரு தேசமாக கட்டுக்கோப்போடு வைத்திருக்க வேண்டும் என்பது இயற்கையான அமைப்பில்லை. நாம் செயற்கையாக அதிகாரம் கொண்டு செய்வதற்கான தன்மைதான்.
ஆனால் உண்மையிலேயே நம்முடைய மக்களுக்கு விரிந்த சந்தை காரணமாகவும் ஆற்று நீரை பங்கிட்டு கொள்ள முடியும் என்கின்ற தேவை காரணமாகவும் இன்னும் சில ஆற்று நீர் பங்கீடு, விரிந்த சந்தை, வலிய இராணுவம், பெரிய இராணுவம் சீனாவை எதிர்கொள்வது, இதன் தேவையின் காரணமாக அவர்கள் இந்தியாவை விரும்பினார்கள். ஆனாலும் இவர்கள் அந்த விருப்பத்தின் பேரில் பெரிய முடிச்சு ஒன்றை போட்டார்கள். அதனாலே மாநிலங்கள் அன்றைய உரிமைகளை இழந்து விட்டன. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் ஸ்டாலினுக்கு அதை சொல்ல தெரியவில்லை. இவர்கள் சொல்லுகிறார்களே, பணம் தந்தார்களா என்று கேட்கிறார்கள். எவ்வளோ கொடுக்கிறார்கள் இவர்கள். ஆனால் ஈவுப்படி தேவைப்படி கொடுப்பது என்கின்ற நிலைமை மாநில தன்னாட்சியில் தான் இருக்க முடியுமே தவிர இதில் இருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், கிராம சாலை இணைப்பு திட்டம் என்று மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. எப்படி நீ கிராம சாலைகளை இணைக்கிறாய்? என்னமோ நீ செய்தது போல காட்டி கொடுக்குறாய். அது அங்கிருந்து பணம் வருகிறது. வீடு கட்டும் திட்டத்தில் பிரதம மந்திரியினுடைய பெயரில் வருகின்ற நிதி எத்தனையோ பேர்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படுகிறது. நீ போடுகின்ற நெடுஞ்சாலைகளை விட மத்திய அரசு போடுகின்ற நெடுஞ்சாலை 4 மடங்கு கூடுதலானது. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் இருந்து நீ சொல்கிற செஸ் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் இதை செய்கிறார்கள். இந்திய நாட்டுக்கு வேண்டிய இராணுவ வலிமை அதை அளிக்கிறது. ஒவ்வொரு விவசாயிக்கும் 6000 ரூபாய் ஆண்டுதோறும் அனுப்புகிறார்கள். என்னுடைய கணக்கில் வர வைக்கிறார்கள். விவசாயி செழிப்பாக இருப்பதற்கு அது ஒரு துணை காரணம் தானே. முழு செழிப்புக்கும் அது காரணமாக இருக்க முடியாது என்றாலும் அவனுடைய தேவைக்கு உரத்திற்கு மற்றவற்றுக்கு மானியம் கொடுக்குறான். 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்குறான். இவையெல்லாம் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாதது போலவும் எல்லாவற்றையும் கட்டி வைத்து விட்டது போலவும் அதனுடைய கைகள் இறுக்கமாக இருக்கின்றன. ஆகவே தான் நம்மால் முடிந்த அளவு இதையும் மீறி நாம் பிரமாதமாக வளர்த்திருக்கிறோம் என்பது உண்மை இல்லை. அது சந்தையினுடைய வளர்ச்சி, அது மனிதர்களின் வளர்ச்சி. ராஜாஜி சொன்னார், யூ லிபரலைஸ் தி எக்கானமி, பீப்புள் வில் க்ரோ என்று சொன்னார். அவுத்து விடும் மூட்டையை அவனவன் துள்ளி தவித்து எல்லாம் சிவனடார் ஆவதற்கு பார்ப்பான். ஒவ்வொருவனும் சிவனடார் ஆவதற்கு பார்ப்பான். இதெல்லாம் நீ கட்டி வைத்திருந்தாய் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சி என்று சொல்கிறாய். ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி மனிதனுடைய தனி முயற்சி. அந்த தாராளமயமாக்கல் காரணமாக லைசன்ஸ் கோட்டா ராஜ் இல்லாத காரணத்தினால் நீ எதையும் இறுக்கி பிடிக்க முடியாது. அவனவனுக்கு எவ்விய வரையிலும் செய்வான். இது இயற்கையான ஒன்று. எதற்கு வெளிநாட்டு கம்பெனிகளெல்லாம் இங்கே வருகின்றன? படித்த இளைஞர்கள் கிடைக்கிறார்கள். தமிழ்நாடு இயற்கையாக நாகரிகமாக அமைதியாக இருக்கிறது. 2வது, நீங்கள் அவனுடைய காலை கழுவி குடிப்பதற்கு தயாராக இருக்கிறாய். இங்கே துறைமுகம் இருக்கிறது, மின்னூர்தி நிலையங்கள் இருக்கின்றன, வருகிறார்கள். எல்லாம் நாங்கள் செய்தோம் என்று நீ சொல்வதெல்லாம் உண்மையானதில்லை. முட்டாள்களுக்கு வேண்டுமானால் நீ இதையெல்லாம் சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே நீங்கள் எதற்காக போராட வேண்டும் என்றால் போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறீர்கள் ஹைதராபாத்துக்கு. எதற்காக நீங்கள் போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாப்புலேஷன் பேசிஸ், மக்கள் தொகை அடிப்படையில் நீ பாராளுமன்ற இடங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறாய் என்று நீ சொல்வது 100க்கு 100 நான் ஒப்புக்கொள்கிறேன். 32 இடங்கள் ஆகிவிடும். 7 இடங்களை நாம் இழந்து விடுவோம். ஏற்கனவே ஒரு இடத்தை இழந்து விட்டோம். அந்த 2-3 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரிய வளர்ச்சி இல்லாததினால் அந்த ஒரு இடம் இழந்தது தெரியவில்லை. 40 இடம் இருந்தது நமக்கு. பாண்டிச்சேரியை சேர்த்து 41. அந்த ஒரு இடம் ஒரு தரம் கணக்கெடுப்பில் ஒரு இடம் குறைந்து விட்டது. ஆகா, அப்பொழுதே இவர்கள் பைய சொன்னார்கள், கொஞ்சம் எந்த ஒரு மக்கள் தொகையை மாறி கணக்கெடுப்பதனால் தொகுதி எது என்று சொல்லணும். ஒரு தொகுதி போகவில்லை, தொகுதி மாறி மாறி வந்துவிடும். இதில் இருப்பது அதில் சேர்ப்பான், அதில் இருப்பது இதில் சேர்ப்பான். ஏற்கனவே ஒரு இடம் போய்விட்டது. அது ஒரு 25 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொகை பல மடங்காக பெருகிவிட்டது, நம்முடைய தொகை சுருங்கிவிட்டது. அது காரணம் நம்முடைய படிப்பு. நீ என்ன செய்தாய்? அதாவது அந்த காலத்தில் சொல்லுவார்கள், சஞ்சய் காந்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையாக போராடினான். எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஆம்பளை பூரவையும் ஆட்டுக்குட்டியை பிடிக்கிற மாதிரி மனிதர்கள். அதனால தான் எமர்ஜென்சியில் அவர்கள் தோற்றார்கள். எமர்ஜென்சியினுடைய கொடுமை, அதிகாரம் பறிக்கப்பட்டது என்பது அரசுகளுக்கு. மக்களுக்கு என்ன அதிகாரம் பறிக்கப்பட்டது? பெரிய குடியிருப்புகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருந்த குடியிருப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. அது ஒரு வகை கொடுமை. ஒவ்வொரு ஆம்பளையும் பிடித்து கொண்டே அறுத்து விட்டுடுவான். பிடிபட்டான் என்றால் போச்சு. 70 வயசு ஆளையெல்லாம் அறுத்து விட்டார்கள். இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் எமர்ஜென்சியில். அதனால் எனக்கு இதெல்லாம் நினைவு கூறுகிறது. 70 வயசு ஆளையும் பிடித்து கொண்டு போய் அறுத்து விட்டு விடுவார்கள். கணக்கு தான் அவர்களுக்கு. இத்தனை பேருக்கு நாங்கள் ஆபரேஷன் தான். சின்ன வயசால் திருமணமாகாதவனுக்கெல்லாம் அறுத்து விட்டு விட்டார்கள். இதுதான் எமர்ஜென்சி கொடுமை என்று ஜெயபிரகாஷ் நாராயணாலும் பிறாலும் பேசப்பட்டது.
திருமணம் ஆகி 2 பிள்ளை ஆனவனுக்கு அறுத்தால் பரவாயில்லை, திருமணம் ஆகாதவனுக்கு அறுத்தார்கள், 70 வயசு ஆனவனுக்கு அறுத்தார்கள், ஆம்பளை என்று இருந்தால் அறுத்தார்கள். இந்த மாதிரி அவர் செய்தார். இவர் குடும்ப கட்டுப்பாடு செய்து மக்கள் தொகையை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னால் சஞ்சய் காந்தி என்னுடைய அதிகாரத்தின் மூலம் இதை தடுத்து நிறுத்தினேன் என்று சொல்வதற்கு பொருள் இருக்குது. அப்பொழுதெல்லாம் ஒரு ஜோக் ஒன்று சொல்வேன் நான் மேடையில். இந்திரா காந்தி பெரிய இந்த ஆண்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் எல்லாருடைய எத்தனை பேர் என்று இந்திரா காந்திக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டத்தை, இதெல்லாம் ஜோக்கு தான், ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் டெல்லியில். ஒரு 20-30 லட்சம் பேர் திரட்டி விட்டார்கள். அறுவை சிகிச்சை செய்து கொண்டோடனே தான் திரட்டி விட்டார்கள். திரட்டி விட்டு இந்திரா காந்திக்கு இவ்வளவு பேரை நாங்கள் செய்திருக்கிறோம், சஞ்சய் காந்தியினுடைய சாதனை என்று காட்டுவதற்கு சஞ்சயும் முன்னிருக்கிறார். இந்திரா காந்தி மேடையில் தோன்றினார். உடனே ஒருவன் மைக்கில் போய் இந்திரா காந்திக்கு என்று சொன்னான். ஜேன்னு சொல்லுங்கடா அப்படின்னா. உடனே இவங்கெல்லாம் ஜே அப்படின்னாங்க. மறுபடியும் இந்திரா காந்திக்கு அப்படின்னா, மறுபடியும் ஜே அப்படின்னாங்க. ஏய், நல்ல அடிவகத்திலேருந்து கத்தி ஜேன்னு சொல்லுங்கடா, இந்திரா காந்திக்குன்னா கையில் விட்டு போய்யா அப்படின்னா. இப்படியெல்லாம் நான் எமர்ஜென்சி கூட்டங்களில் பேசியது எனக்கு இன்றைக்கு நினைவு கூறுகிறது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட்டம் நடத்த விட்டார்கள். பின்னால் தான் கூட்டங்கள் நடக்கவில்லை. அதனால் கூட்டங்கள் நடக்கின்ற போது இந்திய 2000 மைல் நீட அகலம் உள்ள இந்திய சிறைக்கூடம் என்று நானெல்லாம் பேசுனது நினைவு கூறுகிறது. இந்தியாவே ஒரு சிறைக்கூடம் ஆகிவிட்டது, என்ன புதிய சிறைக்கூடம் என்ன என்று பேசி. ஆகவே சொல்லுகிறேன், சாதனை என்றால் சஞ்சய் காந்தி நான் தான் எல்லாரையும் அரித்து நாட்டில் சினை ஏற்படாதவாறு செய்தேன் என்று சொன்னால் அது சாதனை. என்ன நீ கிழித்தா என்று கேட்கிறேன். ஆகவே அப்பொழுதே என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு கோணத்தை நீங்கள் பேசவே இல்லை, பார்க்கவே இல்லை என்று சொல்கிறேன். விடாமல் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தொகை தர மறுக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நிலச்சரிவு ஏற்பட்டது, போதுமான அளவு தரவில்லை என்று கேரளா சொன்னது. நான் சொல்லுகிறேன், அப்படியானால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நிதி கமிஷனில் எப்படி பணம் கொடுக்க வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிதி கமிஷன் நிர்மலா சீதாராம் இடைவிடாமல் சொல்லுகிறார், யூ ஆஸ்க் த ஃபினான்ஸ் கமிஷன், டோன்ட் புட் திஸ் கொஸ்டின் டு மீ என்று விடாமல் சொல்லுகிறார். இவர்கள் அதுக்கு பிறகு வாயை மூடிக்கொள்வார்கள். எதற்கு நீ வாயை மூடுகிறாய்? ஃபினான்ஸ் கமிஷன் எந்த அடிப்படையில் இதை தீர்மானிக்கிறது என்பதை பற்றி சிந்தித்தாயா? ஃபினான்ஸ் கமிஷன் எந்த அடிப்படையில் உனக்கு 8 ரூபாய் அவனுக்கு 24 ரூபாய் என்று எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறது? உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் கூட போகுது. இன்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அதை பற்றி கணக்கு கொடுக்குறார். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருகிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ போகிறது, பீகாருக்கு எவ்வளோ போகிறது என்று கணக்கு கொடுக்குறார். நான் கேட்கிறேன், கணக்கு கொடுத்து ஏதோ அது ஒருத்தி மூத்தாள் பிள்ளை என்று ஒதுக்கி வைத்து பங்கை குறைப்பது போல, தன்னுடைய பிள்ளைக்கு கூடுதலாக கொடுப்பது போல, 2 பொண்டாட்டி இருக்கிறவள் மூத்தாள் பிள்ளைக்கு குறைச்சி கொடுத்து இளையாள் தன்னுடைய பிள்ளைக்கு கூடுதலாக கொடுப்பது போல, நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு விருப்பம் காரணமாக உங்களுடைய சொந்த தொகுதி, இந்தி பேசுகிற தொகுதி என்பதற்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பது போலவும், நாங்களெல்லாம் வேற்று மனிதர்கள் என்பதனால் கொடுக்கவில்லை என்பது போலவும் நீ சொல்லுகிறாய். நான் சொல்லுகிறேன், இது அரசியல் சாசனத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நீ ஏன் அன்றைக்கு கேட்கவில்லை? இந்த கேள்வியோடு இதையும் சேர்த்து இணைக்க வேண்டும். எந்த ஒன்றையும் பாப்புலேஷன் அடிப்படையிலே தான் வகுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்திருக்கிறார்கள். ஆகவே 100 ரூபாய் இருந்தால் 100 பேருக்கு பங்கிட வேண்டும் என்று சொன்னால், நீ 7 பேர் என்றால் 30 பேர் வைத்திருக்கிறவனுக்கு கூடுதலாக போகுமா போகாதா? நீ 7 பேர், 100 பேர்ல 7 பேர், நீ 7 ரூபாய் கொடுத்து விட்டான். 30 பேர் வைத்திருக்கணுக்கு 30 ரூபாய் கொடுப்பான் அல்லவா? அவர்களெல்லாம் மக்கள் இல்லையா? மாடுகளா, ஆடுகளா? துரத்தி விட்டு போக முடியுமா? ஆகவே எங்கே பணம் தேவைப்படுகிறதோ, எங்கே வறுமை கூடுதலாக இருக்கிறதோ, எங்கே மக்கள் எண்ணிக்கைக்கு தக அவன் வகுத்து விடுகிறான். ஆகவே கூடுதலாக இருக்கின்றது கூடுதலாக போகும். நாங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்தியதுனாலே எங்களுக்கு இழப்பா என்று நீ கேட்கக்கூடாது. நீ இந்த கேள்வியை கேட்கவில்லையே என்று கேட்கிறேன். பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பணமே பிரிக்கப்படுகிறது. உனக்கு ஏன் குறைவாக வருகிறது, அவனுக்கு ஏன் கூடுதலாக? நீ சொல்லுகிறாய், தமிழ்நாட்டில் நான் இவ்வளவு வரி கட்டுகிறேன், என்னுடைய மக்கள் கட்டுகின்ற வரியில் இவ்வளவு ரூபாய் உனக்கு வருகிறது. உத்தரப்பிரதேசம் வறுமையில் இருக்கிறது, பீகார் வறுமையில் இருக்கிறது, ரொம்ப வறுமை பீகார். இவர்களிடமிருந்து வருகின்ற பணம் இவ்வளவு, எங்களிடம் வருகின்ற பணம் இவ்வளவு. எனக்கு கொடுப்பதில், நான் கொடுப்பதில் 3 பங்கு தருகிறாய், அவனுக்கு 1க்கு 3 பங்கு கொடுக்கிறாய் என்று சொன்னால், அவன் இந்தியாவை ஒரு யூனிட்டாக, ஒரு அழகாக கணக்கில் கொள்கிறான். அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அந்த வாய்கள் உண்ண வேண்டும், அந்த வயிறுகள் பசியாற வேண்டும் என்பது மட்டும்தான்
அன்றைக்கு பாப்புலேஷன் அடிப்படை என்று வைத்ததற்கு நோக்கமே தவிர, அப்படியானால் மாநில சுயாட்சி ஒன்றின் மூலம் தான் இது நடக்கும். ஏனென்றால் நாமே சம்பாதித்துக் கொள்ளலாம். 5 பேர் சம்பாதிப்பதும் பொது வீட்டிலே விட வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுக்கு 5 பிள்ளை, ஒருவனுக்கு 3 பிள்ளை, ஒருவனுக்கு 1 பிள்ளை என்றால் இந்த 1 பிள்ளை கணக்குக்காரனுக்கு பாதிக்கும், 5 பிள்ளை கணக்குக்காரனுக்கு கூட அடைவான். கரெக்ட். இதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது. ஆகவே இதற்கு மாநில சுயாட்சி ஒன்றுதான் வழி. இங்கே வா, டிஃபென்ஸ், சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க், அப்புறம் அயல் நாட்டு விவகாரங்கள், இதை மட்டும் நீ கவனித்துக்கொள். இதற்கு மட்டும் நாங்களெல்லாம் பங்கு தருகிறோம். பொது இராணுவத்தை நீ வைத்துக்கொள். இதற்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். மிச்சம் எல்லாம் நாங்கள் வரி வசூல் செய்து கொள்வோம், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். உனக்கு தர வேண்டிய வரி சென்ட்ரல் டாக்ஸ் என்று ஒரு டாக்ஸ் பிரித்து, டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், 2 மட்டும் தான். அவ்வளோதான். டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, அந்த ரிசர்வ் பேங்க்கு, மற்ற அயல்நாட்டு விவகாரங்கள், இது போன்ற 3-4 காரியங்கள் தான் மத்திய அரசுக்குரியவை. மிச்சம் எல்லாவற்றையும் அந்தந்த அரசுகளே நடத்தி கொள்ள முடியும். நியாயமாக இது நாம் நடத்த முடியாததில் நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய நன்மை என்ன என்றால், ஆற்று நீரை பங்கிட்டு இந்திய அரசு நமக்கு தந்திருக்குமானால், தந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த காரணத்தை எனக்கு பாரதி கற்பித்தான் என்றால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்கிறான். வங்காளத்தில் ரொம்ப நீர் ஓடி வருகிறது, மைய நாடுகளுக்கெல்லாம் கொண்டு வருவோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வருவோம், இந்தியா முழுவதும் பாரதி ஏமாற்றி விட்டான். இது பெரிய அவன் கற்பிக்கிறான், நமக்கு ஆசை காட்டுகிறான். அடே காஷ்மீரத்து தெலுங்கு பெண் எவ்வளவு அழகு, மலையாள பெண் எவ்வளவு அழகு, தெலுங்கு இசை எவ்வளவு அழகு, எல்லாத்தையும் பங்கு போட்டு கொள்ளலாம் என்று சொன்னான். ஆஹா, இவ்வளவு பெரிய பங்கு கிடைக்கும் போல் இருக்குது இந்தியாவுக்கு என்று பாரதி ஆசை காட்டுகிறான். மோசடி என்று சொல்லவில்லை. இயற்கையாக ஒரு நாடு ஏன் ஒன்றாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பாரதி சொன்ன காரணங்களில், காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கல்வி செய்வோம் என்று சந்தையை விரிக்கிறான் அவன். சந்தை தான் மிகப்பெரிய காரணம். ஆற்று நீர் இன்னொரு பெரிய காரணம். 2 போக பாதுகாப்பு. இந்த 2ம் நமக்கு விரிந்த சந்தை வந்து விட்டது. இங்கிருந்து திருப்பூர் சரக்கு டெல்லிக்கு போகிறது, அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. திருப்பூர் தான் நமக்கு பெரிய ஏற்றுமதி மையம். ஆக ஆற்று நீரும் வந்திருக்க வேண்டும். வந்தால் இந்தியா பெரிய அளவு செலுத்தி, கடலிலே போய் கலந்தால் யாருக்கு அரிசி வரும்? இங்கே வந்தால் வருதுமே. இந்த முட்டாள்தனமான அரசுக்கு குண்டாரை கூட வையோடு சேர்க்க தெரியவில்லையே. இது ஒன்றுக்கு இல்லை, தவறு, லாயக்கு இல்லாத அரசு. காலையில் பலகாரம் போட்டேன், சாயந்தரம் போண்டா கொடுத்தேன் என்று கணக்கு சொல்லி கொண்டிருப்பாங்க. இவனுக்கு என்ன தெரியும்? ஆள தெரியுமா? என்ன தெரியும்? சும்மா கூப்பிட்டு வைத்து ஒரு பாருங்கள் இந்தியா முழுவதையும் ஒன்று சேர்த்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டியதுதான். ஏன் ஒன்று சேர்த்தோம் என்பதற்கு காரணம் சொல்கிறேன். இந்த ராகுல் காந்திக்கு இதில் கொள்கையே இல்லை. இது பாருங்கள் இந்த தேசம் படுகிற பாட்டை. இல்லை, ஆனால் அவர் முதலமைச்சர்லாம் அமைச்சிருக்காரு. அதனால இவன் சொல்கிறான் என்னுடைய உரிமை பறிபோய் விடுமே. நீ என்ன, தேசிய அரசு இதுக்கு கருத்தெடுக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்யக்கூடாது, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இதை வகுப்பதற்கு தேசிய அரசுக்கு யோக்கியதை இல்லை. தேசிய கட்சிக்கு உத்தரப்பிரதேசக்காரன், பீகார்காரனும் ஓட்டு போடுவானா இல்லையா என்று பயப்படுகிறான். தெலுங்கில் இருக்கணும், கன்னடத்தில் இருக்கணும் ஓட்டு போடுவதற்கு அவனுடைய கொள்கையை அவன் எடுத்துக்கொள்ளட்டும். இது ஒரு எஸ்கேபிசம். இந்த தென்னாடு முழுவதும் போர் முரசு கொட்டும். நீ கொட்டிக்கொள், உன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள். இதில் நான் ஒன்றும் காவிரி நீர் மேகதாது அணை கட்டக்கூடாது. சரி, இது என்ன தேசியம் என்று கேட்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கும் இந்த காங்கிரஸ்காரனுக்கும் என்ன தேசியம் பேசுவதற்கு யோக்கியதை இருக்கிறது என்று கேட்கிறேன். மேகதாதுவில் கட்டலாமா கூடாதா? கீழே உள்ள நிலங்களெல்லாம் பயன்பெற வேண்டுமென்றால் மேலே உள்ளவன் தண்ணீரை தடுக்கக்கூடாது. இது கிராமத்தில் இருக்கிறது, உனக்கேன் இல்லை? கம்மாயில் தண்ணீர் விடுகிற போது முதல் நிலத்துக்காரன் பாய்ச்சி கொள்ளக்கூடாது. கடைசி நிலத்திற்கு பாய்ந்து கடைசி தண்ணி தான் முதல் நிலத்துக்கு பாய வேண்டும். ஆனால் எல்லா நிலக்கும் பாய்வது போல கம்மாய் தண்ணி 2 ஏக்கருக்கு தான் ஒரு ஆளுக்கு பயன்படும் என்றால் 2 ஏக்கருக்கு தான் அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் கடைசி ஆளுக்கு பயன்பட்ட பிறகு முதல் ஆளுக்கு பயன்படும். இப்படியெல்லாம் கிராமத்தில் படிக்காத மக்கள் காரியம் செய்கிறார்கள், நீதி வழங்கிக் கொள்கிறார்கள். உனக்கு யோக்கியதை இல்லை. மேகதாதுவை நீ தேசிய நீர் கொள்கையை வகுக்க முடியாது. தேசிய கட்சி எதற்கு? நான் தேசிய கட்சியில் தான் இருந்தேன். தேசிய கட்சி எதற்கு? நதிநீர் கொள்கையை வகுக்க உன்னால் 75 ஆண்டுகளாக முடியவில்லை என்றால் எதற்கு வை டு யூ நீட் நேஷனலிசம்? தப்பு. அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் இதை தீர்மானிக்க வேண்டுமா கூடாதா என்று பார்த்தால் அதனுடைய அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறோம். வெற்றிகரமாக செய்யாதவனுக்கு வசதியாக போய்விடக்கூடாது. அப்பொழுது நீ கருத்து சொல்ல வேண்டும். மோடி அரசு செய்வது நானும் தேசியம்தான் பேசுகிறேன் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் எங்களுக்கு வருகின்ற கூடுதல் எண்ணிக்கையை நீ ஏன் குறைத்தா என்று கேட்பான்.
80 இடம் 150 இடம் ஆகிவிடும் உத்தரப்பிரதேசத்துக்கு. ஒரு உத்தேசமாக சொல்லுகிறேன். பீகாருக்கு 40 இடம் 80 இடம் ஆகிவிடும். நமக்கு 40 இடம் 32 இடம் ஆகிவிடும். நாட்டை யார் ஆழ்வார்கள் என்றால் வடநாட்டுக்காரன் தான் ஆழ்வான். தெற்கு செழித்திருக்கிறது. இனிமேல் அதிகாரம் வடக்குக்கு இருக்கும். அவன் வைத்தது தான் சட்டம். எல்லாவற்றையும் அவன் எடுத்து, அப்புறம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பூராவும் அவனாக இருப்பான் என்றால் எல்லாவற்றையும் அவன் தான் பங்கிட்டுக் கொள்வான். அவனுக்கு அடிமை நாடாக நீ இருப்பாய். களப்பிரர்கள் இங்கே வந்து ஆழ்வார்கள், அவர்கள் எல்லா வசதிகளையும் அதிகாரத்தையும் அடைவார்கள். நீ அடிமையாக இருப்பாய் என்பது போல வடநாட்டுக்காரனுக்கு நீ அடிமையாக இருப்பாய். அதுதான் நடக்கும். ஆகவே இந்த முன்னெடுப்பு சரி. ஆனால் எந்த ஒன்றையும் நீ ஜனத்தொகை அடிப்படையிலே தீர்மானிப்பதால் உத்தரப்பிரதேசத்துக்கு கூட போகிறது என்று நீ ஒத்துக்கொள்கிறாயா? நீ ஜனத்தொகை கொள்கையை ஒப்புக்கொள்கிறாய். அவனுக்கு 130 வாய் இருக்கிறது, உனக்கு 40 வாய் தான் இருக்கிறது. 130 வாய்க்கு கூட போட வேண்டுமா இல்லையா? ஆகவே அவன் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது என்பது வேறு. அது ஏழ்மையில் இருக்கிற நாடு. நீ இதை காரணமாக தினந்தோறும் சொல்லுகிறாயே, 8 ரூபாய் கொடுக்கின்ற எனக்கு இவ்வளவு ரூபாய் தான் வருகிறது, 2 ரூபாய் கொடுக்கின்ற அவனுக்கு இவ்வளவு போகிறது என்று நீ காட்டுகிறாயே. இது எதனுடைய அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது? அரசியல் சாசனம் எழுதுகிற போதே எந்த ஒன்றையும் நீ நிதி ஒதுக்கீடு என்பது வாய்களின் எண்ணிக்கைக்கு தக, மக்களின் எண்ணிக்கைக்கு தக, ஆன் பாப்புலேஷன் ஒத்துக்கொண்டு விட்டாயே. அப்புறம் எதுக்கு போகிறது என்று சொல்லுகிறாய்? ஒன்று அந்த கொள்கையை மறு, இல்லாவிட்டால் அதை ஒப்புக்கொள். கூடுதலான ஏழைகள் இருக்கிறார்கள், கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வயிற்று பசி இருக்கிறது. ஆகவே அது கொடுக்கப்படுவது சரிதான் என்று சொல்லு. நீ எதற்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு தான் வருகிறது, அவன் இவ்வளவு கொடுக்குறான், அவனுக்கு இதுக்கு மேல் போகிறது என்று சொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்வாய். நீ அவனை பட்டினி போடு, எனக்கு உள்ளது எனக்கு கொடு என்றால் நம்முடைய மாகாணம் தன்னுரிமை பெற்றதாக இருந்தால் தான் நமக்குரிய நமக்கு வரும். இன்னொரு சிலர் சொல்றாங்க, இன்னும் 30 வருஷம் வந்து தள்ளி வச்சு, அது ஒரு கருத்தா சொல்றாங்க. இன்னும் 30 வருஷம் தள்ளி வச்சிடலாம், அதுக்குள்ள நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அது பேலன்ஸ் எப்படி பண்ண முடியாது, அவ்வளவு வேகமா. சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. சந்திரபாபு நாயுடு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திரா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கட்டாயம் 2 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து சந்திரபாபு நாயுடு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் ஒரு திருமண விழால குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசுறாரு. இதற்காக செய்ய முடியாது. மக்கள் தங்களுடைய தேவை, இவங்களுடைய நம்ம சஞ்சய் காந்தி மாதிரி பிடிச்சி அறுத்து விட்டார் ஒழிய என்ன அது செஞ்சார் சஞ்சய் காந்தி. அவர் மட்டும்தான் சாதனைக்கு உரிமை கொண்டாட முடியும். மற்றவர்களால் மக்களே முடிவு செய்கிறார்கள். சோஷியல் மேட்டர்ஸ் இதெல்லாம். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும், எங்கள் பெரிய தகப்பனா, சிறிய தகப்பனா, எங்கள் தாயார் எல்லாம் 8 பிள்ளை. என் மாமியார் வீட்டில் 9 பிள்ளை. எங்கள் வீட்டில் 8 பிள்ளை. எல்லாம் 8 பிள்ளை 9 பிள்ளை வரிசையாக பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. இப்படி தான் பழைய காலம் இருந்துச்சு. ஆகவே அது எப்படி மாறுனுச்சு? கல்விக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, வசதி கூடுதலாக தேவைப்படுகிறது. 2 பேர் ஈட்டுகிறார்கள். கணவனும் ஈட்டுகிறான், மனைவியும் ஈட்டுகிறார். ஆனால் கூடுதல் வசதி தேடிக்கொள்கிறார்கள். என்ன, சனி ஞாயிறு ஆனால் அவர்கள் ரொம்ப பெரிய உணவு விடுதிக்கு போய் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி பல வசதிகளை பெருக்கிக் கொள்கிறார்கள். எனக்கெல்லாம் உணவு விடுதியில் போய் சாப்பிட்டே பழக்கம் இல்லை. வெளியூர்களுக்கு போனாலுடைய போகின்ற வழியிலோ அந்த தங்கியிருக்கின்ற இடங்களிலோ சாப்பிட்டாலுடைய வீட்டை விட்டு வெளியே சாப்பிட்டு பழக்கம் இல்லை. என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், ஆத்தா உரணாத்தா ஸ்பெஷல் தோசை சாப்பிட்டு வரேன். ஏண்டா நம்ம வீட்டில் மாவில் ஊற்றுறான், அவன் எண்ணத்தில் ஊற்றுறானா? அது என்னத்துக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டா 4 நாள் தான் அதுக்கு செலவு வரும். ஏன் நம்ம வீட்டு தோசை என்ன நல்லா இல்லை, இதுக்கு எதுக்கு ஒரணா ஸ்பெஷல் தோசை சாப்பிட அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே எனக்கு ஹோட்டலுக்கு போகிற பழக்கமே இல்லை. ஆகவே இப்போ ரொம்ப ஆடம்பரம் பெருகிவிட்டது. எல்லாம் அப்படி செருப்பு போட வேண்டும், இப்படி சட்டை போட்டுக்கொள்ள வேண்டும், நமக்கு வாகனம் வேண்டும், அது வேண்டியது. 2 பேரும் சம்பாதித்தது போக இந்த பிள்ளையை அப்புறம் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க வேண்டும். அது ஹிந்தி. இந்த மானங்கட்டவர்களுக்கு சிபிஎஸ்சியில் இருக்கிற ஹிந்தி தெரியாது. இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், அது ஹிந்தி தெரியாது. இவனெல்லாம் 10 லட்ச ரூபா வாங்கி கொண்டு இந்த சிபிஎஸ்சிக்கு அனுமதி கொடுத்துருக்குறான். செருப்பால் அடிக்க வேண்டியவர்களெல்லாம் 10 லட்ச ரூபா இந்த சிபிஎஸ்சிக்கு அனுமதி கொடுப்பதற்கு அவன் போய் மத்திய அரசாங்க கல்வியை கடைபிடிக்கிறான். இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு இங்கே என்ன கல்வி திட்டத்திற்கு வேலை என்று கேட்டாயா சிபிஎஸ்சியில்? அது எப்படி வந்தது? அது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம். அதில் ஹிந்தி கட்டாயம். நம்முடைய பிள்ளைகளில் 2000 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஹிந்தி படிக்கிறார்கள். சிபிஎஸ்சி மத்திய திட்டத்தின் கீழ் படிக்கிறார்கள். இது இலவசமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க முன் வருகிறான்.
இதை நீ ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். அவன் கட்டணம் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு இந்தியை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்குறான், மற்ற மொழிகளை சொல்லிக் கொடுக்குறான். இலவசமாக இந்த ஏழை பிள்ளைகளுக்கு இந்திய அல்லாத மும்மொழியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். இதுக்கெல்லாம் பழனிவேல் தியாகராஜன் வரையில் வாயை கிழித்து கொண்டு பேசுகிறார். அவருடைய மகன் ஸ்பானிஷ் படிக்கிறான். பழனிவேல் ராஜன் இவர் கல்வி அமைச்சர் பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு படிக்கிறான். இவர்களெல்லாம் 3 மொழியை பிற்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களெல்லாம் 3 மொழி படிப்பார்கள், மற்றவர்களெல்லாம் படிக்க மாட்டார்கள். அது கிடக்கட்டும், எனக்கு 3 மொழியில் பெரிய நம்பிக்கை இல்லை. நான் ஒரு மொழியே போதும் என்று நினைக்கின்றவன். ஒரு மொழியே போதும். தமிழிலே பயிற்று அவன் தமிழுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான் தாய்மொழியில் படிப்பதற்கு. அது உன்னுடைய திட்டத்தில் இல்லை. நீங்கள் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கட்டாயம். அப்புறம் தமிழில் பயிற்றுவிப்பதை விரும்புகிறான் மருத்துவக் கல்லூரி வரையிலும். அவன் இந்திய மொழிகள் பெருமை பெற வேண்டும் என்று நினைக்கின்றான். அதில் இந்தியை திணிப்பது ரொம்ப மோசமானது. அவனுடைய ஆட்சியாக அது ஆகிவிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே நீ இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் தீர்மானிக்க கூடாது என்று சொன்னால் நீ இந்த இதை சொல்லக்கூடாது. நான் 2 ரூபாய் கொடுக்குறேன், 8 ரூபாய் கொடுக்குறேன், 2 ரூபாய் தருகிறான், அவன் 2 ரூபாய் கொடுக்குறான், 8 ரூபாய் பெறுகிறான் என்பதெல்லாம் அது எண்ணிக்கை. நீ எல்லாமே நம்முடைய தேர்தல் நம்முடைய நிதி கமிஷன் எண்ணிக்கை அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறது. தேவை எங்கேயோ அங்கே தள்ளும். ஆனால் நிர்மலா சீதாராமன் என்று சொல்லியிருக்கிறார், வெறும் எண்ணிக்கை அடிப்படை அல்ல, லடாக்குக்கும் லட்சத்தீவுக்கும் எப்படி ஒவ்வொரு எம்பி வந்தார்கள் என்று கேட்கிறார். அவர்களெல்லாம் ஒரு கவுன்சிலரை பெறுவதற்கு 60,000. நம்ம 14 லட்சம் 18 லட்சம் இல்லை. அந்தமான் நிக்கோபாரும் 60,000. ஆமாம், 60,000 தான். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் 30 லட்சம் பேர் இருக்காங்க. ஆகவே அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் அடிப்படை என்று சொன்னாலும் இவர்கள் நம்பக்கத்தக்கவர்களாக எப்பொழுதும் நடந்து கொண்டதில்லை. இவர்கள் எப்பொழுதும் இந்திய ஆதிக்கமுடையவர்கள். அதனால் இந்த அண்ணாமலை என்ன கத்தினாலும் அது ஒன்றும் நடக்காது. ஏன் கருப்பு கொடியை காணுமே என்று சிவகுமார் கேலி செய்கிறார். உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம். சிவகுமாருக்கெல்லாம் காட்ட வேண்டும். உன் வீட்டில் நின்று கொண்டு நீ உனக்கே காட்டி கொண்டால் அது என்ன பயன் என்று கேட்கிறேன். சிவகுமாருக்கு காட்டு மேகதாதுவன். சரி, நீ இவ்வளோதான் பேசுகிறாய் அண்ணாமலை. நான் கேட்கிறேன், உன்னுடைய கட்சி மேகதாதுவை கட்ட வேண்டும் என்று சொல்கிறதா வேண்டாம் என்று சொல்கிறதா? அதுக்கு சொல்லி பார்ப்போம். நீ ஒரு பெரிய தேசிய கட்சி, நீ ஒரு யோக்கியன் என்றால் சீமான் மாதிரி பேசக்கூடாது. சீமான் தான் என்ன வேண்டுமானாலும் பேசுவார், என்ன வேண்டுமானாலும் பேசுவார். அந்த ஆள் பேசுகிறதுல எந்த லாஜிக்கும் கிடையாது. நீனும் பாதி அப்படித்தான் பேசுகிற. அந்த கவர்னர் ரவியும் அப்படித்தான் பாதி பேசுகிறார். இப்போ நான் கேட்கிறேன், மேகதாதுவை கட்டக்கூடாது என்று சிவகுமாருக்கு முன்னால் கருப்பொடி காட்டுவதற்கு தயாராக ஆனீர்களே நீங்களும் தமிழிசையும். இந்த மேகதாதுவை கட்ட வேண்டாம் என்று சொல்வதில் உங்களுடைய கவுடாவுக்கு அந்த எடியூரப்பா, நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த காலத்தில், இந்த காவிரியை முறைப்படி பகிர்ந்து கொள்வதற்கு எடியூரப்பா சம்மதித்தால் அவர் சொன்னார், கருணாநிதி சொன்னார், வள்ளுவருக்கு பெங்களூரில் சிலை வைப்போம். இவர் சொன்னார், எங்களுடைய கன்னட கவிஞருக்கு நீங்கள் சென்னையில் ஒரு சிலை வையுங்கள், மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னார். உடனே கருணாநிதி ஒப்புக்கொண்டார். இந்த கவிஞனுக்கு அந்த கவிஞன் நேர் சமம் என்று. இவர் ஒரு விளங்காதால் இப்போ வள்ளுவருக்கு பெங்களூரில் சிலை வைத்ததுனால இப்போ என்ன வள்ளுவர் மயமாயிட்டார். நான் சொன்னேன், நீ காவிரியை மட்டும் ஒழுங்காக முறைப்படி சட்டப்படி நியாயப்படி எங்களுக்கு விடு, காவிரி கரை தூரம் உனக்கு செலவிக்கிறோம் என்று சொன்னேன். அந்த முட்டாப்பையவனு ஒரு கவிஞன் பேர் சொல்றியா, அவன் அறிவா இல்லையாங்கிறதே தெரியலை எங்களுக்கு. எங்கள் வள்ளுவருக்கு அவன் சமம் இல்லை. வள்ளுவரை நீயாக தேடி சிலை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் வாழ்கிறேன். நான் லாசையை டாவோயிசத்தை போற்றுகிறேன் என்னுடைய நன்மைக்காக. அது சீனத்து தத்துவம் என்பதனால் அல்ல. டாவோயிசத்தை நான் போற்றுகிறேன். நீ திருவள்ளுவரை நீ போற்ற வேண்டும், அறிவு இருந்தால். இது என்ன பங்கு? நீ ஒரு முட்டாளை எங்களுக்கு அனுப்பிவிட்டு ஒரு அறிவாளியை நீ சிலை வைத்துக் கொள்வதற்கு இதுவும் சமமா? உனக்கே சிலை வைக்கிறோம், காவிரியை ஒழுங்காக விடு, காவிரி கரை தோறும் வருதா என்று நான் அப்பொழுது சொன்னேன். நான் கேட்கிறேன், இப்பொழுது உன்னுடைய எடியூரப்பாவிடங்கள் மேகதாதுவை கட்டலாமா கூடாதா என்று. கட்டக்கூடாது நீ சொல்வதை நான் கேட்கிறேன். நீ அரசியலில் சிறந்தவன், உன்னால் தான் காவிரி சிக்கல் தீர்ந்தது என்று ஒப்புக்கொள்கிறேன். ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பென்றால் நம்ம அவர்களை ஒழித்து விடலாம். எல்லா கட்சியும் அந்த பக்கம் தானே இருக்கிறான். கேரளாவிலே எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி, உலக பெருங்கட்சி. ஒன்றுமில்லை, முல்லை பெரியாருக்கு மராமத்து செய்வதற்கு நமக்கு சாலை தளம் இருக்கிறான், அடைத்து வைத்துக் கொள்கிறான். நீ எல்லாம் மனிதனா? நீ எல்லாம் என்ன உலக பாட்டாளி வர்க்கம் பேசுகிறாய்? இங்கே உரிமையை பற்றி பேசுகிறாயே, நீ பராமரிப்பு செய்வதற்கு எங்களுக்கு பாதையை அடைத்து வைத்துக் கொள்கிறாய். கார் போவதற்கும் கொத்தனார்கள் போவதற்கும் வசதி இல்லாமல். அப்புறம் என்ன நீ மனிதர்கள்? ஆகவே நீ கருப்பு கொடி எதுக்கு காட்டுகிறாய்? காட்டு. உன்னுடைய கட்சிக்காரனிடம் மேகதாதுவை கட்டக்கூடாது என்று சம்மதமாகு. எல்லாரும் இப்படியே அரசியல் நடத்தினால் என்ன விளங்கும் என்று கேட்கிறேன். உன்னுடைய ஒரு தேசிய கட்சி யோக்கியமான கட்சி இல்லை. ஒரு தேசிய கட்சியால் நியாயத்தை பேசுவதில்லை. சிபிஎம் பேசாது. இங்கே இருக்கிறவன் வாயை கழித்து கொண்டு பேசுவான்.
முல்லை பெரியாருக்கு ஏன் பாதை விட மறுக்கிறாய் என்று இவன் கேட்க மாட்டான். தேசிய கூட்டம் நடக்கிறது, அங்கே கேட்க மாட்டான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் எது நீதிமன்றம் சொன்னதோ, எது நான் உங்களுக்கு எனக்கு டிஸ்பியூட் வருகிறது, ஒரு நியாயத்தை நீதிபதி சொல்லுகிறார், கட்டுப்பட வேண்டுமா வேண்டாமா, அப்புறம் எப்படி நாம் தீர்த்து கொள்ள முடியும்? இதுதானே அங்கே நடக்கிறது. மேகதாதுவிலும் முல்லை பெரியாரும் இதுதான் நடக்கிறது. நீங்களாலும் தேசிய கட்சிகள் இங்கே வந்து என்ன பேசுகிறாய் என்று கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் உங்களுடைய கட்சியும் அதைத்தானே செய்கிறது என்று நான் சொல்கிறேன். ஒரு தேசிய கட்சியாவது நதிநீர் பிரச்சனையில் ஒரு பொது தீர்மானத்தை 75 ஆண்டுகளாக போட முடியவில்லை என்றால் எதற்கு இந்திய தேசியம்? எதற்கு இந்திய தேசியம்? தீர்க்க வேண்டிய பிரச்சனை அது அல்லவா? உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நதிநீரிலே தானே இருக்கிறது. நீயும் நானும் இணைக்கப்பட்டிருப்பது அதனாலே தானே. கடலுக்கு போகலாம் என்கிறாய், வீணாக போகலாம் என்கிறாய், எனக்கு தரமாட்டேன் என்கிறாய். அப்புறம் எனக்கு உன்னோடு என்ன, எனக்கு என்ன தேசியம்? கேட்பதற்கு நாதி இல்லையே. இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் ஃபினான்ஸ் கமிஷன் வகுக்கப்பட்டிருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் வகுக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வகுக்கப்பட்டிருப்பதை நாம் எதிர்ப்பது ரொம்ப நியாயம். ஏனென்றால் நாம் நம்முடைய அதிகாரங்களை இழந்து வடக்கே உள்ள மனிதர்களுக்கு அதிகார ரீதியில் கொத்தடிமையாகிவிடுவோம். பிறகு அவன் 8 ரூபாய் எடுத்துக்கொள்ள மாட்டான், 80 ரூபாயும் அவனே எடுத்துக்கொள்வான். ஆகவே அது தடுக்க வேண்டும் என்பது நியாயம். அதில் எந்த கருத்து வேறுபாடும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு கிடையாது, இந்த 7-8 மாநிலங்களிலும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இதில் ஏன் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை 2 பேரும் போ, அங்கே உங்களுடைய தேவையை மட்டும் பேசிக்கொள், மேகதாது கட்டலாம் என்று நீ சொல், அப்படி ஏன்டா சொல்லுகிறாய், ஏதாவது பொது நீதி கிடையாதா என்று ராகுல் கேட்க மாட்டார். ஒரு பொது நீதியை உருவாக்க மாட்டார், கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்காது. ஆனால் இந்த கூட்டங்களுக்கு மாநிலங்கள் வந்து கொள்ளும். மற்ற எல்லாவற்றுக்கும் தேசியம், வேறு எந்த புடுங்குவதற்கு தேசியம் இருக்கிறது என்று கேட்கிறேன். தேசியத்துக்கு என்ன வேலை? வேறு என்ன தேசியம் புடுங்க போகிறது என்று கேட்கிறேன் நான். நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பிரச்சனைகளை இயல்பாக தீர்க்க முடியவில்லை என்றால் தேசியத்தால் என்ன பயன்? அது ஒன்றுமில்லை, சும்மா இப்படியே பேசிக்கொண்டும் ஓட்டிக்கொண்டும். இந்த ராகுல் காந்தியால் இதை பேச முடியவில்லை. ஏனென்றால் இது கர்நாடகத்தின் தனி பிரச்சனையாகவும் ஆந்திராவின் தெலுங்கானாவின் தனி பிரச்சனையாகவும் இருந்து அவர்கள் கலந்து கொள்ளலாமே தவிர, பொது கொள்கையாக நம்பாயால் சொன்னால் உத்தரப்பிரதேசக்காரனும் பீகார்காரனும் செருப்பால் அடிப்பான் என்று அவர் பயப்படுகிறார். அதனால் ஹி இஸ் சைலண்ட். சரியா? இவர்கள் பேசுகிறார். இது மாநிலங்களின் தனி பிரச்சனை. அப்புறம் என்னதுக்கு தேசியம்? நான் கேட்பது என்ன என்றால், மாநிலங்களின் தனி பிரச்சனை தான் எல்லாமே. ஒரு ஃபெடரல் செட்டப்பாக மட்டும் வைத்துக்கொள்வோம், பேச வேண்டியதற்கு பொதுவாக பேசிக்கொள்வோம். மிச்சம் எல்லா உரிமைகளையும் நாம் வைத்து கொண்டு விட்டால் நதிநீருக்கு மட்டும்தான் பேச வேண்டும். சீனாவோடு பிரம்மபுத்திராவுக்கு நாம் பேசுவது போல காவிரிக்கும் முல்லை பெரியாருக்கும் உன்னோடு பேச வேண்டும். அது நாம் கொடுக்கல் வாங்கல செய்வோம். உனக்கு நான் எதையாவது தருகிறேன், நீ எனக்கு எதையாவது கொடு என்று சொல்லி செய்து கொள்ளலாம். சரியா? ஆனால் எதற்கு இந்த ஃபெடரல் சட்டம், எதற்கு இந்த தேசியம் என்று கேட்கிறேன் நான். ஒரு தலைவன் தேசிய தலைவனை வழிக்கு கொண்டு ஓடுகிறான் பாருங்கள். ராகுல் காந்தி, எனக்கு காங்கிரஸ் வந்து இதை விட ஒரு லிபரல் பார்ட்டி என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு, பிஜேபியை விட ஒரு லிபரல் பார்ட்டி என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு. ஏன் அவர் கூட்ட வேண்டிய மாநாட்டை அவர் கூட்ட தவறியது. நான் ஸ்டாலின் கூட்டினாரே வரைய ஸ்டாலின் தேசிய தலைவராகிவிட்டாரான். தமிழ்நாட்டுக்கே நீ தலைவராக முடியல, நீ மகனும் இப்படி தேசிய தலைவராகிறீர்கள். நீங்களெல்லாம் எழுதி கொடுத்து தமிழிலே பேச வேண்டியிருக்கிறது. நீ என்ன இந்த நாடு முழுவதுக்கும் வழிகாட்டப் போகிறாய் என்று கேட்கிறேன். இது அவர் மகன், அவர் ஒரு அறிக்கை உடனே தயார் செய்து விடுகிறார். உதயநிதி பெரிய இந்த நாட்டினுடைய சிக்கல்களை எல்லாம் தகப்பனும் மகனும் தான் தீர்க்க முடியும் என்பது போல் ஒரு பாவனை. இது ராகுல் காந்தி கையெழுதி விட்டு நீங்களாக ஏதாவது பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன், சரி இதை காங்கிரஸ் முன்னெடுக்காமல் வேறொருவன் முன்னெடுத்து தன்னுடைய உரிமையை கேட்பது போல ஒரு பாவனை. இதில் ஸ்டாலின் தலைமை ஒன்று தேசிய தலைமையாகிவிட்டது என்று இவர் கூப்பிடுவதெல்லாம் பெரிய சாமிக்கு அவருடைய கேஸ் தான் அவருக்கு பெரிய செய்தி. இவர் பெரிய தேசிய தலைவர் ஆகிவிட்டார், பெரிய ஆகிவிட்டார். இவர் ஆக வேண்டிய ஆள் கருணாநிதி என்றாலும் ஒப்புக்கொள்ளலாம், அண்ணா என்றால் மிகவும் ஒப்புக்கொள்ளலாம். அது ரொம்ப புரிந்த மனிதர். என்ன நீங்கள் தேசிய தலைவரானீர்கள் உள்ள. ஆகவே இது ஒரு வெட்டி கூச்சல். ஆனால் நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன், இது 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டு சிக்கலெல்லாம் தீரட்டும். நீ ஒன்று பிள்ளை பற்றி பெருகு, இல்லாவிட்டால் அவன் சஞ்சய் காந்தி மறுபடியும் பிறந்து எல்லாரையும் அறுத்து தரட்டும். ஏதாவது ஒன்று 25 ஆண்டுகளுக்கு தள்ளி விடுவோம். பிரச்சனை இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டது. சரியா? அதுவரையிலும் இவருடைய தீர்மானம் சரிதான்.
இது ராகுல் காந்தி எடுக்காததற்கான தேசியத்திற்கு இந்த சிக்கலை எதிர்கொள்ள திறமை இல்லை, நதிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ள திறமை இல்லை. அதனாலே தான் இவர்கள் இதை எடுப்பதில்லை. ஆகவே இன்னமும் ஃபினான்ஸ் கமிஷன் எந்த அடிப்படையில் இந்த தொகையை வகுக்கிறதோ அதை எடுப்பதற்கு மறுபடியும் பயப்படுகிறார். நீ என்னமோ அவன் சொல்லிட்டுக்கிறான், என்னுடைய பிடிங்கி கொண்டு விட்டான் என்று இந்த மக்களுக்கு சொல்லி ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறாயே தவிர அதுவும் பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்புறம் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விகள் பல கேள்விகள் வரும், அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஆகவே இதுதான் உண்மையான இது. இவர்களுடைய போட்ட கூட்டம் ராகுல் காந்தி எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால், இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் காவிரியை போல மேகதாதுவை போல இவரிடம் வந்து சேர்ந்தது. இவர் ஏதோ தமிழ் எழுதி வைத்து படித்து எல்லாருக்கும் கோயில்பட்டி கடல் மிட்டாயை கொடுத்து அனுப்பிவிட்டார், முடிந்தது. அவ்வளோதானே தவிர தகுதியற்ற இவருடைய காலம் எப்பொழுது முடியும் என்று நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அவ்வளவுதானே தவிர இவர்கள் தான் தேசிய ஒரு ஆகா போய்விட்டார், எல்லாரையும் கூட்டி விட்டார், என்ன எல்லாருக்கும் தேவை இருக்கிறது வந்து சேருகிறான். பட்நாயக்கே ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்கிறாரு, இந்த உரிமைகள் பறிபோனால் நம்முடைய மாநிலம் என்ன ஆகும், எல்லாருக்கும் ஆகும். எடுத்த இஷ்யூ எல்லாருக்கும் புடுங்கல் இருக்கு, ஆகவே நியாயமானது. இதற்கு ஏன் ராகுல் காந்தி வரவில்லை, நீ ஏன் வந்தா என்பதற்கு காரணம் இதுதான். என்ன இதில் கூத்தாடுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் தாண்டி அவர்கள் செய்தார்கள். ஆனால் இந்தியா ரெண்டாக பிளவுபடும் என்று நான் உறுதியாக சொல்வேன். இந்த நிர்மலா சீதாராமன் மோடி கருத்தை பிரதிபலிக்கிறார். அவர்கள் என்ன செய்வது என்று முடிவு கொண்டு விட்டார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இனிமேல் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மாநிலங்களினுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு எல்லாவற்றையும் மீறி கமிஷன் எதையாவது சொல்லி தொலைக்கும். கமிஷன் அவர்கள் நியமிக்கிற கமிஷன் தானே, நம்ம நியமிக்கிற கமிஷன் நம்ம சொல்வது போல அந்த கமிஷன் எதையாவது சொல்லி இது போல் நடந்து விட்டால் 800 பேருக்கு எல்லாம் வடநாட்டுக்காரனாக குவிந்து விடுவான். பிறகு அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த 7 மாநிலங்களும் கீழே வரும். இந்தி பேசாத மாநிலங்கள் வடக்கு தெற்கு என்ற பிரிவினை ஏற்றுவிடும். ஒடிசாவோடு இந்த பக்கம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு இவர்கள் கலகம் செய்வார்கள். அதெல்லாம் நீ முந்தி மாதிரி ஒரு ஆளாக 2 ஆளாக வைத்து கொண்டெல்லாம் நீ தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாரையும் சுட்டு சுடுகாடக்க முடியாது. அது கடைசியில் இந்தியாவை பிளந்தவர்கள் இவர்கள் தான் என்ற முடிவோடு இது முடியும். இருக்கிற பாரத தேசம் பாகிஸ்தான் உட்பட அகண்ட பாரதம் என்று சொன்னது போக இருக்கிற பாரதத்தை 2ஆக உடைத்து விட்டார்கள் என்று தான் முடியும். நான் சொல்கிறேன், இந்த காரியம் மட்டும் மோடி இவர்களெல்லாம் அஞ்சுவது போல் நடந்தால், மோடி அரசாங்கம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு மக்கள் அடிப்படையில் தான் பாராளுமன்ற எண்ணிக்கைகள் என்று முடிவு செய்தால் 800 பேர் வருவார்கள். 800 பேர் வருவதில் பாகிஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகாரெல்லாம் எகிரிவிடும். அவர்கள் 2/3 பங்கு இருப்பார்கள். எந்த ஒரு தீர்மானத்தையும் ஹிந்தி பெல்ட்டில் ஆட்சி செலுத்துகின்ற மோடி அவருடைய விருப்பப்படி போடுவார். கான்ஸ்டியூஷனையே திருப்பி எழுதி விடுவார். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் பிகம் கார்பரேஷன்ஸ், கார்பரேஷன்ஸ் வில் பிகம் முனிசிபாலிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ் வில் பிகம் பஞ்சாயத்து யூனியன்ஸ். யூ ஹவ் நோ பவர் அட் ஆல். என்ன அக்பருக்கு பிறகு, அசோகனுக்கு பிறகு, மகத பேரரசுகளுக்கு பிறகு இப்பொழுது மோடியினுடைய பேரரசு நாட்டில் இருக்கும். ஆகவே இந்தியா 2 துண்டாக ஆகும், வடக்கு தெற்கு என்ற பிரிவினை ஏற்படும். இல்லை, முறையாக நடந்து கொண்டு எல்லாருடைய உரிமைகளையும் பாதிக்காமல் நடந்து கொண்டால் இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டால் பிரச்சனை தள்ளி போய்விடும். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்காது. அது அன்றைக்கு உலகம் எப்படி போதோ அப்படி நடக்கட்டும், அவ்வளோதான். அதனால் தீர்வு சொல்ல மாட்டேன் என்கிறார் ஸ்டாலின். தீர்வு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது. நியாயமாக மாநிலங்கள் தங்களுடைய பெரும் உரிமைகளை பெற்றால் இந்த பிளானிங் கமிஷனில் மக்கள் தொகை அடிப்படையில் உள்ளதெல்லாம் அவன் பொறுப்பாக ஆகிவிடும். உத்தரப்பிரதேசத்தில் நீ முன்னுக்கு வந்தால்தான் உன்னுடைய வறுமை ஒழியும். ஒரு குடும்பம் எப்படி முன்னுக்கு வந்தால்தான் அந்த குடும்பம் செழிப்படையுமோ அதுபோல் நீயும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும். இல்லாவிட்டால் இப்பொழுது மோடி, ஸ்டாலினோ மற்ற முதலமைச்சர்களோ அஞ்சுகிறபடி முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுமே, ஆனால் இந்தியா 2ஆக பிளவுபடும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.